ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால bro, you have worked so hard for this and you deserve all the success in life. அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு டெபு டைரக்டரா நீங்க எவ்வளவு பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயர்ல டைட் மோட்ல தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. அடுத்ததாக நமக்காக இந்த பிரஸ் மீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தாண்டி அவருடைய மைண்ட் வாய்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு. இங்க வரைக்கும் கேட்கற அளவுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரம் அண்ணா தான் இருக்கணும். ஸோ அதனால விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், ஸோ நீங்களும் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி நிறைய அப்டேட்ஸ் கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு? அதோட உங்களுடைய நண்பனுடைய திரைப்படம் இது. ஸோ உங்களுக்கு இந்த மேடை, இந்த தருணம் எவ்வளவு ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அண்ட் என் நண்பனோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு உடன் பிறந்த. ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேலே நாங்கள் பேச மாட்டோம் ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். லைஃப் பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன், ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால bro, you have worked so hard for this and you deserve all the success in life. அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டா எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்ற எனக்கு தெரியும் ஒரு டெபு டைரக்டரா நீங்க எவ்வளவு பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயர்ல டைட் மோட்ல தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers. And all the best to the entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கறது சொல்லிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு 2 minutes அவருடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலிங் அவர் கொடுத்தாரு. ஸோ அவர் ஆசைப்படுற மாதிரியே வெற்றி வந்து உங்களை துரத்தி கிடைக்கணுங்கிறத நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். மீண்டும் விக்ரம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இவர் வந்தாலே எனர்ஜி வந்துடும். ஸோ இஸ் ட்ரூலி அன் என்டர்டைனர், பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங், ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அது எல்லாமே நீங்க வந்து கூடிய விரைவில் பார்க்க போறீங்க. ஐ வுட் லைக் டு வெல்கம் சபரி அவர்கள், ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்குங்க. அண்ணா நான் தான் சொன்ன லாஸ்டா பேசுறதுல இதுல ஒரு பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க. அதுல என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு ஒரு அதானே சூப்பர். தேங்க்ஸ் கல்யாணி. இவர் ஒரு நல்ல மனிதர். இப்புறமேல் பாப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதர் இருந்தது இல்லையா? நன்றி. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்ல போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்விதான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்க பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்க பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அத ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ அதே மாதிரி பாக்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது நான் பாக்குற போலீஸ்
ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரிதான், தெரியல என்ன கனெக்ஷன் தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜ்ல சொல்ற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்க எல்லாமே ஒரு யங் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், வந்ததுல ஏதாவது கேட்கணும்ல. எனக்கு கல்யாணம் ஆகல, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது. வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தனும் புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிக்கான்னு சொல்லிட்டே இருந்தார், பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா, அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குன்னாங்கல்ல அப்படின்னு. ஸோ அதுலயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 மடங்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி சபரி அவர்களே. நீங்க